ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல எல்லாவோட யூடியூப் சேனலில், நீங்கள் போய் மடிப்பிச்சை எடுங்க, உங்களுக்கு வந்து கடன் தீரும், இப்படி போலியாக நம்பி ஒரு ஓப்பன் ஐஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து நம்பி பெண்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸை கூட நான் பார்த்துருக்கேன், மடிப்பிச்சை எடுத்து அந்த துண்டில் வந்து அந்த வஸ்திரத்தில் வந்து பிச்சை எழுந்து நிற்பாங்க. இதெல்லாம் வந்து நம்பிக்கை வேண்டாம். இது வந்து முருகப்பெருமான் கிட்ட, ஏன்னா நம்ம தலைவன் முருகப்பெருமான்கிட்ட கேட்டு அவர் தராம எதுங்க இருக்காரு? அப்படி தராத கடவுளே கிடையாதுங்க. நீங்க டைரக்டாவே அவர்கிட்டே கேட்டுடலாம். எதுக்கு நீங்க போய் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, என் கால்கள் இருக்கு, கைகள் இருக்கு, இதால நான் நடந்து போக தெரியும், இதால 2 கை நான் வேலை செய்ய முடியும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நம்மளை படுத்த முருகப்பெருமான் மேல வைங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீருமே. எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு மடிப்பிச்சை? இந்த மடிப்பிச்சை எடுத்தும் சரி, ஓகே, நான் அந்த மடிப்பிச்சை எடுத்து எனக்கு கிடைச்சிருக்குங்கன்னா அது மடிப்பிச்சை எடுத்ததுனால தான் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் ஆதாரத்துப்பூர்வமாக நீங்கள் சொல்ல முடியாது. முருகப்பெருமானோட அருள் இல்லைன்னா அது எதுவுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மடிப்பிச்சையாக இருக்கட்டும், இந்த கோயில் குளத்தில் போய் நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம நின்று அந்த வெயிலில், இன்றைக்கும் நான் பார்க்குறது எல்லாருக்கும் பழனி அடிவாரத்தில் கூட நான் பார்க்குறேன், பழனி மலை அந்த யானை பாதையில் கூட பார்க்குறேன். முதல்ல அந்த திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு ஜோசர் இதை சொல்லி இந்த ஜோசர் சொல்கிறாங்க, பழனிக்கு போங்க, பழனியிலேருந்து திருச்செந்தூர் வாங்க. அதெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்காதீங்க. மடிப்பீச்செல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்களால் ஒரு 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 10 ரூபா உங்ககிட்ட இருக்கும், அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி அந்த நாய்க்கு கொடுங்க. இல்லையா, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பால் வாங்கி அந்த திருச்செந்தூர் வாசல்லே வந்து சில